ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், இந்த குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள், குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த 12 ராசிகாரர்களுக்கு எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. யாருமே ஆசை இல்லாத மனிதனை யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டு அப்புறம் உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமான்னு. அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 24 பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை பயிற்சியில இருக்கிறாரு. அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி. இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சியா தான் அமையும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க விருச்சக ராசிக்காரங்க இவங்களுடைய முடிவு பாருங்க, திடீர் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சக ராசின்னு கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்றா, அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை விருச்சக ராசிட்ட கண்டிப்பா உண்டு. அது வந்து பின் வாங்க மாட்டாங்க விருச்சக ராசி. அதை வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு முடிவு பண்ணாலும் சரி, விருச்சக ராசி ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதாவது பின் வாங்காம அந்த விஷயத்தை எப்படியா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை விருச்சக ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கலாம் யாராலும் கெஸ் பண்ண முடியாதுங்க. விருச்சக ராசி என்பட்ட திடீர்னு முடிவு எடுப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி. ஆனா பயங்கரமான யோசிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு. நிறைய பேர் இந்த ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள், ஆபத்தான வேலைகள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக லக்னா இருப்பாங்க, இல்ல விருச்சக ராசியா இருப்பாங்க. நல்லா கஷ்டப்பட உழைப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். இப்ப நம்ம சுக்கிர பயிற்சி பத்தி பேசுறோம்னா, நீங்க ராசி விருச்சக ராசியா இருக்கலாம். எல்லாத்துக்குமே லக்னம் வந்து ஒரே லக்னமா வராது. ஒவ்வொருத்தரும் லக்னங்கள் மாறுபடும். அப்படி மாறும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாகத்துல இருக்காரு, அவர் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, நல்லவரா கெட்டவரம் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். தான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு சுக்கிர புத்தி வருதா, அப்ப சுக்கிரம் வந்துட்டாதான் எல்லாரும் நிறைய பேர் பாருங்க டக்குன்னு யோகத்தை கொடுப்பாரு சுக்கிர பகவானுங்கிறது. ஜாதம் எடுத்து பார்ப்பாரு, ஆஹா சுக்கிர புத்தி வந்துருச்சு, நமக்கு சுக்கிர தசை வந்துருச்சு, ஏதாச்சும் யோகம் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை ஓடும். ஏன்னா அப்படிப்பட்ட யோகத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு எல்லாமே அனுகிரகம்னா சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். அதனால இந்த கடைசி போட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக வைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசில 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மீன ராசியில 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான், அதாவது மிதுன ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது சிம்ம ராசியில 11ஆம் இடத்துல கேது பகவான், சுக்கிர பகவான். இப்ப சுக்கிர பயிற்சியை பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதினா 7ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் வர்றாங்க. 7ங்கிறது எடுத்தீங்கன்னா உங்களுடைய பொதுமக்களுடைய தொடர்பு, உங்களுடைய கணவன் மனைவி, அதாவது பெண்களா இருந்தா கணவன், ஆண்களா இருந்தா மனைவி, இதை காட்டக்கூடிய ஸ்தானம் எதுனா இந்த சுக்கிர பகவான் தான். பொதுமக்களுடைய தொடர்பு, பொது ஜன தொடர்பு,
டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த 7ஆம் பாகத்தை நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் பாகம் நல்லா இருந்தாதான் ஒரு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும், ஒரு நல்ல பேர் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்து 12ஆம் பாகம் அதிபதியா வர்றாரு. உங்களுடைய பயணங்கள், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள், செலவுகள், இது எல்லாமே இந்த 12ஆம் பாவம். நம்முடைய தூக்கங்கள், இது எல்லாமே இந்த 12ஆம் பாவத்தை காட்டுது. அயன சயன போகம் பாங்க, இதுக்கு பேரு. நம்முடைய படிக்கரை சுகமும் சரி, அயன சயன போகமும் சரி, எல்லாமே இந்த 12ஆம் பாகம் தான். அவருடைய அதிபதி பாருங்க, உங்களுக்கு 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல போய் நிற்பது மிக சிறப்பு. என்னை பொறுத்தவரையும் எந்த கிரகமும் சரி, 11ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது நல்லதை மட்டும்தான் பண்ணணுங்கிற அமைப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில் அந்த கிரகம் சரியில்லைன்னா அது கெட்ட பலனை கொடுக்கும், அவ்வளவுதான். லக்ன அடிப்படையில் அந்த கிரகம் நல்லா இருந்துட்டா இது இப்ப நல்ல பலனை கொடுக்கும். என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுப்பார், தவிர பலவீனத்தை கொடுக்க மாட்டார். எல்லாருமே பயமுறுத்திடுவாங்க, சுக்கிர பகவான் நீசமாகிறாரு, பயங்கரமா பிரச்சனை இருக்கும், அப்படி இப்படிம்பாங்க. என்னை பொறுத்தவரையும் அவர் நீசமானாலும் நீச பங்கமாகிறாரு. பொதுவாக அது கேதுவோட இருந்தா அங்க சுக்கிர பகவான் வேலை செய்ய மாட்டார், கேதுதான் முழுக்க முழுக்க இந்த 11ஆம் பாவத்து வேலையை செய்வார். சில பேருக்கு கேது யோகமா இருந்தா நல்லா டாப்பான யோகத்தை கொடுத்துருவாரு. இப்ப எதிர்பாத அளவுக்கு டாப்பான யோகத்தை கொடுப்பாரு. கேது சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை காட்டுவார், அவ்வளவுதான். தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல டைம் தான். என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். எனக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை தான் கொடுக்கும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குடும்ப ரீதியா சொல்றேன், குடும்ப ரீதியா வருமான ரீதியா ரொம்ப தடைகளை சந்திச்சுட்டாங்க நிறைய பேர் இந்த விருச்சக ராசி என்பர்கள். ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதியே உங்களுக்கு பாருங்க குரு தான். அந்த குரு போய் அங்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்தாரா, அங்கே ஒரு பலவீனத்தை காட்டியிருப்பார். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், இதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. படிப்பு கல்வியில சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு ஒரு தடை தாமத்தை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப 8ஆம் வகுப்பு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட இருக்காது. ஒரு குழப்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது, செய்வோமா செய்யமா, சரி ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாப்புல வந்திருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு கலகங்கள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கணும் சரி, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் சரி, எல்லாமே ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்திருப்பாரு. இந்த நேரம் என்னை பொறுத்தவரையும் குருவுடைய பார்வை சுக்கிர பகவானை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் நல்ல பலன் சொல்றேன், இல்லைங்க நல்ல பலன் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா உங்களுக்கு சூப்பரா கொண்டு போறாரு. தடைகளே கிடையாது என்னை பொறுத்தவரை. விருச்சக ராசிக்கு டைமிங் பக்கவா இருக்கு. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பர். இப்ப வருமான பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, என்னை பொறுத்தவரையும் எதிர்பார்க்கறத விட வருமான பொருளாதாரம் இப்ப பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கணும், ஏதாச்சும் நகையோ பணமோ ஏதாச்சும் குடும்பத்துக்கு நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும். அப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது, வாகனத்தை மாத்துறது, இது மாதிரி மாத்தக்கூடிய சூழல், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன். இது எல்லாமே அழகாக உங்களுக்கு வரும். இடம் பூமி யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. வண்டி வாகன யோகம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இப்ப வீடு கட்டணுமா, கண்டிப்பா கட்டக்கூடிய யோகம் வரும், அந்த அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு நபர்களா பாருங்க, படிப்பு கல்வி எல்லாரும் தடை போடும். ஏன்னா மருத்துவத்துறை, வெளிநாட்டுல படிக்கிறவங்க, இல்ல கட்டிட சம்பந்தப்பட்ட படிக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு, எல்லாமே பாருங்க படிப்பு கல்வியை சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணுவாரு. இப்ப எதிர்பாராததுக்கும் நல்ல எதிர்பார்த்ததை விட சூப்பரா கொடுப்பாரு. ஏன்னா வாக்குஸ்தான அதிபதியே நான் சொன்னல 7ஆம் இடம் படிப்பு ஸ்தானம் சொல்லல, அந்த சுக்கிர பணம் பாக்குறாரு. எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. கல்வி நல்லா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க சம்பந்தமாக வேலைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து தைரியமா எழுதுங்க. உங்க லக்னத்தோட இப்ப சூரியன் இருக்கிறாரு, எனக்கு அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கு, விதிஜாதத்துல இருக்குதுன்னா இப்ப எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா சூரியன் திக்பலமா இருக்கிறார் 10ஆம் இடத்துல, அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கிறனாலதான் எழுத சொல்றேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அறிவுக்காரகன், புத்திக்காரகன் சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். இல்ல மேல ப்ரொமோஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கும் கிடைச்சிரும். இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க எல்லாம் பாருங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு கண்டிப்பாக ஒரு இடத்த நீங்க மாத்திருக்கணும். ஆல்ரெடி மாத்திருப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாத்திருப்பீங்க, இதெல்லாம் மாத்தக்கூடிய யோகம் வரும். வேலை உத்தியோகத்தை இடம் மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. அதாவது இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு
அது இங்கேயா இருந்தாலும் சரி, வெளியில வேலை பார்க்கக்கூடிய நபராலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மெயினா உடம்பு தாக்கங்கள் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இல்லாம இருந்திருக்க மாட்டீங்க, இனிமே இருக்காது. நீ எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி, படிப்புக்காண்டி கேட்கிறேன், இல்ல தொழிலுக்காண்டி கேட்கிறேன், இதுக்காக ஏதாவது இது சம்பந்தமா லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குது. அது மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதினா பாருங்க, நல்ல ஒரு மைண்ட் இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும், நல்லா சாதிக்கக்கூடிய டைம் வருது. லாட்ரி யோகம், திடீர் யோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்றேன், திடீர் லாட்ரி யோகங்கள் அற்புதமா இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகபதி தசாபதி வந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% கிடைக்க போது பாத்துக்குங்க. அது மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு. மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, வெளிநாடு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, மக்கள் தொடர்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரை இந்த விருச்சக ராசி டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை, சுக்கிரனை பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம், இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 11க்குள்ள நிறைய விஷயங்கள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் அனைவருக்குமே நல்ல ஒரு யோகமா பார்ப்பீங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பொறுமையான குணம், ரொம்ப அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், தன்மையான குணம் இருக்கும். இதுலையுமே பாருங்க ரொம்ப சைலண்டா அமைதியான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க குடும்பம் ஃபேமிலியும் ரொம்ப சிந்திப்பாங்க. இதுலையுமே கோவத்தை காட்ட மாட்டாங்க. நல்ல ஒரு குணம் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, இனிமேல் நல்லா ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல பேர் கண்டிப்பா உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணஸ்தானம் சூப்பரா இருக்குது. காதல் திருமணமோ இல்ல இரண்டாவது திருமணமோ இல்ல மன வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ கண்டிப்பா வரும். இடமாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு. சுபகாரியம் வீட்டுல நடக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. விசாகத்துல பிறந்தவங்க, அந்த அனுஷனத்துல பிறந்தவங்க, இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. கொஞ்சம் இப்போ ஒரு மந்தமா இருப்பீங்க, ஒரு சோம்பேறியா இருப்பீங்க. எதுவுமே ஒரு எந்த காரியத்தையும் எடுத்தா எந்த காரியமும் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்த நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ரமா இருக்கனால இந்த காரியம் ஒரு தாமதப்படுத்துவார். ஆனா பெருசா பாதிக்கப்பட மாட்டாரு. கண்டிப்பாக வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாணவ மாணவி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். அடுத்து வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் என்னை பொறுத்தவரை நல்ல வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த அனுசனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு செய்வாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள மாதிரி மைண்ட் யோசிக்க முடியாது. நல்ல ஒரு டேலண்டான குணம், பொறுமையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி கரெக்டா பேசுவாங்க. கரெக்டா கணக்கோட இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே கேட்ட நேரத்துல பிறந்தவங்க சரியா இல்லை, ஒரு அமைப்பா இல்லை, எல்லாமே தடையில காட்டுச்சு, ஒரு தாமதத்தை காட்டுச்சு, எல்லாமே ஒரு மந்தமான தன்மை காட்டுச்சு, எல்லாமே ஒரு பெருசா சொல்ல முடியல. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, இடமாற்றம் வருது, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் பெறக்கூடிய நபர்கள், உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள், அரசியல்வாதிகள், இது இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. நல்லா பாத்துக்கோங்க. இந்த கேட்டன்ஸ்ல பிறந்தவங்க ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.